முன்னாள் பிரதமர்கள் நரசிம்ம ராவ், சரண் சிங் மற்றும் வேளாண் விஞ்ஞானி எம்.எஸ். சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த 2019ஆம் ஆண்டிற்கு பிறகு 4 ஆண்டுகளாக பாரத ரத்னா விருது யாருக்கும் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பீகார் முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூர் மற்றும் பாஜக மூத்த தலைவர் எல்.கே. அத்வானிக்கு அடுத்தடுத்து பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டது. இதன் நீட்சியாக மேலும் 3 பேருக்கு பாரத ரத்னா விருதை பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், முன்னாள் பிரதமர் நரசிம்ம ராவுக்கு பாரத ரத்னா விருதிற்கான அறிவிப்பை மகிழ்ச்சியுடன் பகிர்வதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமராகவும், ஆந்திராவின் முன்னாள் முதலமைச்சராகவும், மத்திய அமைச்சராகவும், நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சமூகத்திற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பை பிரதமர் மோடி நினைவு கூர்ந்துள்ளார். இதேபோன்று முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங்கிற்கும் பாரத ரத்னா விருது வழங்கும் வாய்ப்பு தமது அரசுக்கு கிடைத்திருப்பதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சராக பணியாற்றிய சரண் சிங் விவசாயிகளின் உரிமைகள் மற்றும் நலனுக்காக தனது வாழ்வை அர்ப்பணித்தவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். இதேபோன்று நாட்டின் வேளாண் மற்றும் விவசாயிகளின் நலனுக்காக மகத்தான பங்களிப்பை செய்த எம்.எஸ். சுவாமிநாதனுக்கும் பாரத ரத்னா விருது அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். விவசாயத்தில் இந்தியா தன்னிறைவு அடையவும் நவீன முறைக்கு மாறுவதற்கும் எம்.எஸ். சுவாமிநாதனின் பங்களிப்பு முக்கியமானது என்று பிரதமர் மோடி நினைவு கூர்ந்துள்ளார். இந்நிலையில் நடப்பாண்டில் மட்டும் ஒட்டுமொத்தமாக 5 பேருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரத ரத்னா வரலாற்றில் முதன்முறையாக 5 பேருக்கு விருது அறிவிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மறைந்த பிரதமர் பி.வி. நரசிம்ம ராவ் உள்ளிட்ட 3 மத்திய அரசு பாரத ரத்னா அறிவித்துள்ளது பற்றி மூத்த பத்திரிகையாளர் என். ராம் நியூஸ் 18க்கு தொலைபேசி வழியாக தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இந்த எலெக்ஷன் வர்றதுனால பண்றாங்க, அதெல்லாம் அந்த சர்ச்சைக்கு நான் போல, அது உள்ளர்த்தம் என்ன இருக்குன்னு சொல்லி அதெல்லாம். ஆனா 3 பேரை பத்தி முதல்ல ப்ரொஃபசர் எம்.எஸ். சுவாமிநாதனுக்கு கொடுத்தது ரொம்ப வரவேற்கிறேன். வாமா ஐ வெல்கம் இட். அவர் வாழ்நாள் இருக்கிறதுலே கொடுத்துருக்கணும், எதிர்பார்த்தோம். அது முடியல. அது காங்கிரஸ் அரசாங்கமும் செய்யல, இவங்களும் செய்யல. அதே மாதிரி டாக்டர் வர்கீஸ் குரியன், அமுலுடைய அந்த ஒயிட் ரெவல்யூஷன், வெள்ளை புரட்சின்னு சொல்லுவாங்கல்ல, மில்க் ரெவல்யூஷன், அவருக்கு கொடுக்கலாம். அவர் விட்டு போச்சு. இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நரசிம்மராவ் காலத்துல பிரதமரா இருக்கும்போது ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அது சில பேருக்கு பிடிக்கலாம், பிடிக்காத இருக்கலாம். ஆனா அது ஒரு பெரிய சாதனை, ஒரு முக்கியமான ஒரு சாதனை தான், ஒரு மாற்றம். அதே மாதிரி சரண் சிங் அவர்களுக்கு கொடுத்ததும் ரொம்ப பொருத்தமான விஷயம். இப்ப ஏன் கொடுத்தாங்கிறது நான் போல, தேர்தல் வர காலத்துல இப்ப கொடுக்குறாங்களா, அந்த அது உள்நோக்கமெல்லாம் நான் பார்க்கல.